சார் இந்த அட்ரஸ் இங்கே தான். இந்த அட்ரஸா? நேராக போங்க. நேராக போய் லெஃப்ட்டு மட்டும் திரும்பினீங்கன்னா புரிஞ்சுக்கோடா. கொடுத்துடுறா. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் சாவ கிடக்கிறான். அவனை பற்றி யோசிக்காம என்னை பற்றி என்னால் எப்படி யோசிக்க முடியும்? கேவலம் நானும் ஒரு மனுஷன் தானே. கொடுத்துடுறா. 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 ஆனா இப்போ முடிவெடுக்க வேண்டியது அவன். கண்ணு முன்னாடி ஒருத்த சாவ கிடக்கிறான். அவனை பற்றி யோசிக்காம நான் என்னை பற்றி யோசிக்கிறேன். கேவலம் நானும் ஒரு மனுஷன் தானே. ஆடன் அரவிந்தோட படம் நம்ம பார்த்தோம். கேட்கலாம் சுரேஷ் கிருஷ்ணா சார் கிட்ட. இட் வாஸ் குட் அட்டெம்ப்ட். த்ரில்லர் தான் ஏன் இதுக்கு இந்த ஜானர் சொல்கிறீங்க புரியல எனக்கு. பட் அதர்வைஸ் த அட்டெம்ப்ட் வாஸ் குட். பர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. தட் டனலில் சப்வேல பண்ண சீக்வன்ஸ் வாஸ் குட். தே போத் பர்ஃபார்ம்ட் வெல். தெர் ஆர் சம் குட் ஃப்ரேமிங்ஸ். பட் ஓவரால் இட் வாஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ கேன் இம்ப்ரூவ். ஆல் தி பெஸ்ட்.
ஓகே, ஸ்பெஷல் கெஸ்டோட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு. பிரதாப் சார், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். யூனோ ஒருத்தர் காசு கிடைக்கும்போது he won't hold it like this in the night, you know. Making it அதுதான் put on, you know, you're putting on a thing so that he sees the money, so that everything works out. எனக்கு somehow or the other it didn't work for me, but you have the potential to do better. All the best. பிரதாப் சாரோட கமெண்ட்ஸ் கேட்டோம். வெற்றிமாறன் சார், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என் பணத்தை ஒருத்தன் எடுத்துகிட்டு ஓடுறான், நான் அவங்ககிட்டருந்து அந்த பணத்தை பறிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். அதில் நான் அவனை குத்திட்டு நான் என் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவேன். நான் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டேன், நான் ஜஸ்டிஃபைடாக ஃபீல் பண்ணுவேன். நான் ஒருத்தர் பணத்தை பிடுங்கிட்டு ஓடுறேன், அவர் விரட்டிட்டு வர்றாரு, நான் அவரை குத்திடுறேன். இப்போ நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே இந்த காரை விற்றுட்டு போகிறவன் அல்லது அடமானம் வச்சுட்டு போகிறவன் கிளம்பி போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. எனக்கு நியாயம் இருக்குன்னா அவனோட அட்லீஸ்ட் அவனோட பெர்ஸ்பெக்டிவில் அது சரின்னு இருக்குது. அவன் அவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. என் பணத்தை திருட வந்தால் நான் செல்ஃப் டிஃபென்ஸுன்றது தான் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே தோணும். அப்போ நீங்கள் 2 பேருக்கும் பொதுவான ஒரு சம்பவத்தை வச்சு அதில் ஒருத்தன் காப்பாற்றினா இன்னொருத்தன் காப்பாற்றலன்னு சொன்னால் அந்த ஒரே விஷயத்தை 2 மனிதர்கள் ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது வரும். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டென்ட்டாக வந்து இங்கே வந்து எனக்கு இது சரியாக ஒர்க் பண்ணப்படலையோன்னு தோணுது. ஐடியாவாக ஓகே, பட் கதையாக வரலையோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. 2வது, நீங்கள் வந்து பிளான்ட் பண்ணுறது இருக்குது. அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் பிளான்ட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ரொம்ப வலிந்து பண்ணியிருக்கீங்க. அதாவது அந்த பணத்தை பிடுங்குறவர் பார்க்கும்போதே பணத்தை நான் பிடுங்க போகிறேனே பார்க்குறேன் அப்படின்றார். பயங்கர டெரராக வந்து ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. இட் வுட் ஹவ் ஒர்க்ட் பெட்டர். அவர் சும்மா அந்த அட்ரஸ் கேட்டு திடீர்னு அந்த பணத்தை பிடிங்கிறது. அப்புறம் சார் சொன்ன மாதிரி யாருமே கையில் வைக்க மாட்டோம். பாக்கெட் இருக்குல்ல, அது இவ்வளோ தான் இருக்குது காசு, அது பாக்கெட்டில் வைக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கிறது எப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். பணத்தை எடுக்கிறதுக்கு வசதியாக நீங்கள் எங்கே வைக்கணும்னு யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சப்வேல ஒரு பியர் பாட்டில் இருக்குது, ஏன்னா நம்ம எடுத்து குத்துறதுக்கு வசதியாக இருக்குது. அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் என்ன பண்ணணும்னா அவங்க அந்த டனல் உள்ள ஓடி வரும்போது ஒரு ஷாட்டு, ஒரு ஒயிட் ஷாட்டு ஃபோர்க்ரவுண்டில் இந்த பியர் பாட்டிலோடு வச்சு அவங்க ஓடி வரதை எடுத்திருந்தீங்கன்னா தென் அவங்க அதை கையில் எடுக்கும்போது தப்பாக தெரியாது. ஐடியாவாக ஒன்று வச்சுருக்கீங்க, அது இன்னும் ரைட்டிங் as well as எக்ஸிக்யூஷன் எல்லாமே நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. தேங்க்ஸ் சார்.